அன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? எடப்பாடியார் மூச்சு திணறல்ல இறந்து போனாங்கன்னு சொன்னார். இன்றைக்கு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரட்டை மரண தண்டனை இருக்கு பாத்தீங்களா? அது அந்த நீதிமன்றத்தில் இருந்த குற்றவாளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, அன்னைக்கு ஆட்சியிலே இருந்த எடப்பாடி அரசுக்கு வழங்கப்பட்ட இரட்டை மரண தண்டனை தான் அது. சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக ஒரு கட்சியை காட்டி கொடுக்க நினைப்பது, இதை போன்ற துரோகத்தை எல்லாம் மீறித்தான் தேர்தல்களிலே வெற்றி பெறுகிறோம். அது துரோகம்னு சொல்லுவீங்களா? அது ராகுல் காந்தி அவர்களுடைய நண்பர்களாக இல்ல நெருக்கமானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் பேசும்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே அந்த கேள்வி வந்து அப்படி நெருக்கமாக காண்பிக்கக்கூடியவர்களால் தான் நமக்கு அதிகமான ஆபத்துகள் சில சமயத்தில் வருகிறது. தேர்தல் நேரம் நெருங்கிவிட்ட பிறகும் கூட, வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகும் கூட காங்கிரஸ்ல இருந்தே வேட்பாளர்கள்லாம் விற்பனை பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்கலாம். இதெல்லாம் சொன்னவங்களுக்கு ஏதாவது முகவரி இருக்கான்னு தயவு செய்து பாருங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்? விஜய் அவர்கள் பிரச்சாரம் பேசும்போது கூட காங்கிரஸ் கட்சியை நோக்கி அவர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. குறிப்பா உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களே எங்க பக்கம் தான் இருக்காங்க, திமுக காங்கிரஸ் தான் அவங்க கூட கூட்டணியில இருக்கிறாங்க, இந்த கூட்டணியே வந்து ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி அவர் பயன்படுத்தின வார்த்தை. நான் கேட்கிறேன், எங்கிட்டயாவது கல்லாப்பட்டின்னு ஒரு கூட்டணி இருக்கு? உங்கள்கிட்ட எந்த கூட்டணி இருக்கு? நீர் கூட்டணின்னு தினசரி பேசி கொண்டுதான் இருக்கின்றீர்களே ஒழிய இதுவரை எந்த கட்சி உங்களோட கூட்டணிக்கு போனதாக தெரியலையே. அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலிலே ஆர்வம் இல்லாதது போலவும், அவர்கள் ஏதோ இந்த கூட்டணி விரும்பாதது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் வேண்டுமென்றே சித்தரிக்க முற்படுகின்றன. ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை தமிழகத்தினுடைய பிரச்சாரத்திற்கு வராததின் காரணம் அசாம், கேரளா, பாண்டிச்சேரி போன்ற முக்கியமான காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள மாநிலங்களில் 9ஆம் தேதி தான் தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு தான் நாங்கள் வருகிறேன். எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், திரு சிவகுமார் அவர்கள். இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய பயணத்திட்டத்தை நம்முடைய முதலமைச்சரோடு சேர்ந்து எப்படி தொடர்ந்து பிரச்சாரத்தை நடத்துவது என்பதை பற்றிய வியூகங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். அநேகமாக தமிழ்நாட்டிலே 4 இடங்களிலே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. எங்கள் அன்புக்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் வர இருக்கின்றார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வர இருக்கின்றார்கள். எல்லோருமே நம்முடைய முதலமைச்சரை மீண்டும் ஒருமுறை முதலமைச்சராக்கி பார்ப்பதிலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய கமிட்மெண்ட், ஈடுபாடு, உடனிருப்பு உண்டு என்பதை நான் உறுதிபட தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஊடகங்கள் மட்டுமா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்களும் அவங்க பேசின கருத்துகளும் பெரிய விமர்சனமானதான இந்த கேள்விக்கும். அதாவது தம்பி, நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அனுகூல சத்துருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது இது இன்றைய அரசியலினுடைய ஒரு 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 வியாதி போல இருக்கிறது. இது உடனிருந்தே கொள்கின்ற வியாதிகளாக இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சியிலுமே இதை போன்றவர்கள் திடீரென்று சில ஒளிநாடாக்களை வெளியே கிளப்புவது, சில சந்தேகங்களை கிளப்புகின்ற சமூக ஊடகங்களின் மூலமாக பொய் பிரச்சாரங்களை நடத்துவது, சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக ஒரு கட்சியை காட்டி கொடுக்க நினைப்பது, இதை போன்ற துரோகத்தை எல்லாம் மீறித்தான் தேர்தல்களிலே வெற்றி பெறுகிறோம். பொதுமக்களுக்கும் அதை பற்றி நல்ல புரிதல் இருக்கிறது. அது துரோகம்னு சொல்லுவீங்களா? அது ராகுல் காந்தி அவர்களுடைய நண்பர்களாக இல்ல நெருக்கமானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் பேசும்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே அந்த கேள்வி வந்து அப்படி நெருக்கமாக காண்பிக்கக்கூடியவர்களால் தான் நமக்கு அதிகமான ஆபத்துகள் சில சமயத்தில் வருகிறது. ஆகவே அதையெல்லாம் புறந்தள்ளுகிற வகையிலே ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வர இருக்கிறார். மிகச்சிறப்பான பிரச்சார திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ஆகவே அதை பற்றிய சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. இந்தியா கூட்டணி தமிழகத்திலே மிக வலுவாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சி தங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் பயன்படுத்தி உழைக்கும். வெற்றி பெறுவதற்கான எங்களிடம் இருக்கின்ற சக்திகள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்கிற உறுதியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா இப்போ தேர்தல் நேரம் நெருங்கிவிட்ட பிறகும் கூட, வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகும் கூட காங்கிரஸ்ல இருந்தே வேட்பாளர்கள்லாம் விற்பனை பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்கலாம். இதெல்லாம் சொன்னவங்களுக்கு ஏதாவது முகவரி இருக்கான்னு தயவு செய்து பாருங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்
யார் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மேலே வந்து விளக்கம் கேட்டிருக்கிறார்கள், அவர்கள் சொன்ன முகாந்திரம் கேட்டிருக்கிறார்கள். சில உள்கட்சி விவகாரங்களை வந்து இதற்கு மேலே இந்த பொதுத்தளத்தில் நான் விவாதிக்க விரும்பவில்லை. பொதுவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சொல்லுகிறார், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்ன சொல்லுகிறார், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாக பொதுச் செயலாளர் என்ன சொல்லுகிறார், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி மட்டும்தான் உள்வாங்க வேண்டுமே ஒழிய யாரோ ஒருவர் சொன்னார் என்பதை பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. நேற்று நெல்லையில தூத்துக்குடியில விஜய் அவர்கள் பிரச்சாரம் பேசும்போதும் கூட காங்கிரஸ் கட்சியை நோக்கி அவர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. குறிப்பா உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களே எங்க பக்கம் தான் இருக்காங்க, திமுக காங்கிரஸ் தான் அவங்க கூட கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த கூட்டணியே வந்து ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி, அவர் பயன்படுத்தின வார்த்தை. இப்படியா இருக்கு, யாருக்குமே பிடிக்காம இருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடரணும்னு அவங்களுக்கே ஒரு விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. அதாவது சாணக்கிய சபதம் அர்த்த சாஸ்திரம் படித்ததிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா மித்திர பேதம் என்று ஒரு 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 வார்த்தை உண்டு. நண்பர்களுக்குள் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவது ஒரு வகையான ஒரு யுக்தி. யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி நீங்க பேசுங்க, இப்படி நீங்க பேசுனீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் கேட்குறேன், எங்கிட்டையாவது கல்லாப்பட்டின்னு ஒரு கூட்டணி இருக்கு, உங்கள்கிட்ட எந்த கூட்டணி இருக்கு? நீர் கூட்டணின்னு தினசரி பேசி கொண்டு தான் இருக்கின்றீர்களே ஒழிய இதுவரை எந்த கட்சியும் உங்களோட கூட்டணிக்கு போனதாக தெரியலையே. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்திலே வந்து வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் கொள்கை சார்ந்த அடிப்படையிலும் மிக உறுதியான ஒன்றோடு ஒன்று இணைந்து கடந்த காலங்களிலே மிக வெற்றிகரமான நிரூபிக்கப்பட்ட கூட்டணி என்பது நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான். அந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும், அதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். நம்ம எங்களுக்கு இருக்கிற என்ன அபாயம், என்ன பயப்படுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசமாக சில இளைஞர்கள் கூடி அவர்கள் வாக்களித்து அதன் மூலமாக ஒரு மாற்றம் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தல் எதற்காக எந்த காலகட்டத்திலே நடக்கிறது என்று சொன்னால் அதை லேசா தொட்டுட்டு போனார் ராசா. அதாவது அரசியல் சாசன சட்டத்தின் விழுமியங்களை முழுமையாக அழித்தொழிப்பது. நம்முடைய தென் மாநிலங்களுக்கு, அதிலும் குறிப்பாக எல்லாவித சிறுபான்மையினர், அவர்கள் மொழி சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான், மத சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான், சமூக சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஊர்ல பெரிய சாதி இருக்கும், சின்ன சாதி இருக்கும், அதிக மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், சின்ன மொழி பேசக்கூடிய இருப்பார். எல்லோருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே கவசம் என்னவென்றால் அரசியல் சாசன சட்டம் தான். இந்த அரசியல் சாசன சட்டத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்களும் அவர்களுடைய தாய் இயக்கங்களும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசியல் சாசனத்தை முழுமையாக முறியடிக்க வேண்டும் என்று சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பம் அவர்கள் இப்பொழுது வந்திருப்பதாக நினைக்கிறார். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறோம். சட்டம் ஒழுங்கு பேசுகிறவங்க சாத்தாங்குளம் கொலை வழக்கினுடைய தீர்ப்பை தயவு செய்து படித்து பார்க்கணும். சாத்தாங்குளம் கொலை வழக்கு எவ்வளவு பெரிய படுபாதாளமோ பயங்கரமான காவல்துறையை சார்ந்தவர்களே முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் பெரும் பாதகம். ஆனால் நம்முடைய சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னது போல அன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார், எடப்பாடியார் மூச்சு திணறல்ல இறந்து போனாங்கன்னு சொன்னார். இன்றைக்கு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரட்டை மரண தண்டனை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த நீதிமன்றத்தில் இருந்த குற்றவாளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, அன்னைக்கு ஆட்சியிலே இருந்த எடப்பாடி அரசுக்கு வழங்கப்பட்ட இரட்டை மரண தண்டனை தான் அது. ஆகவே சட்டம் ஒழுங்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மனிதன் துவங்கிய நாளிலிருந்து கொலை குற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. அரசாங்கங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் தகுந்த நடவடிக்கை எடுப்பது. எடப்பாடியை போல 13 பேரை சுட்டு கொன்றுவிட்டு, காவல்துறை சுட்டு கொன்றுவிட்டு, நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் அல்ல ஸ்டாலின். நிறைவு கருத்தாகும் சார். எல்லாருக்குமே ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சார். இப்போ காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு கூட்டணி பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டாவை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைவு கருத்தா நீங்க 30 செகண்ட்ல பேச வேண்டிய விஷயம். அதாவது இந்த கூட்டணி வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணியில வந்து நாங்கள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்திற்காக ஒன்றாக இருக்கிறோம் என்பது இல்லை. இந்த கூட்டணியில் இருக்கின்ற எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அங்கத்துவம் வைக்கின்ற அத்தனை கட்சிகளுமே எங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் விட்டுத்தான் கொடுத்துருக்கிறோம். எதற்காக விட்டு கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கிற பெரிய தீமையை
அதை எதிர்கொண்டு தமிழகத்தை வழிநடத்துவதற்கான தகுதியும் அதற்கான முனைப்பும் உள்ள ஒரே தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவர்களோடு நின்று அவரை மீண்டும் ஒரு முறை ஆட்சியில் அமர்த்துவது எங்கள் கடமை என்று நினைக்கிறோம். அதுதான் ஒழிய ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் 2வது கட்டம்.